வணக்கம். இந்த வீடியோவில் ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்ஸு மட்டும் படித்தாலே போதும், அதில் இருந்து தான் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ அந்தந்த எக்ஸாமுக்கு என்னென்ன புக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான, டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. உடனடியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸு என்னென்ன இருக்குது, எந்தெந்த புக்ஸை மட்டும் படித்தா நீங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், பேங்கிங், டிஃபென்ஸ் ஜாப், டிஎன்பிஎஸ்சி, குரூப் எக்ஸாம் அண்ட் ஃப்ரெஷர்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஏற்ற விதமான, எல்லா எக்ஸாமுக்கும் ஏற்ற விதமான பெஸ்ட்டு புக்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது இந்த புக்ஸை நான் ஏன் ரெஃபர் பண்ணுறேன், எதனால் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் நிறைய பேர் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது நீங்கள் எப்படி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க, அப்போ இந்தந்த புக்ஸு முக்கியமாக நார்த் இந்தியன்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ். ஸோ இந்தந்த புக்ஸை நான் படித்தேன், இந்தந்த புக்ஸை மட்டும் தான் படித்தேன். ஸோ அப்படி படித்ததுனால எனக்கு இந்த வேலை கிடச்சிது. ஸோ இந்தந்த புக்ஸை ரெஃபர் பண்ணேன். ஸோ அதில் நம்ம செலக்டடாக ஒரு சில புக்ஸை எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அதில் இருந்து புக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், வாங்கி படிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய விருப்பம், இந்த புக்ஸை நீங்கள் வாங்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த புக்ஸு விருப்பம் இருக்கோ அந்த புக்ஸை வாங்கி படிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ புக் இருக்குது, பெஸ்ட் காம்போ ஃபார் பிகினர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா லூசன்ஸ் ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா அது கூடவே ஆர்எஸ் அகர்வால்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இந்த ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிகினர்ஸ். இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், இப்போ தான் இந்த எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த ரெண்டு புக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று லூசன் ஜென்ரல் நாலேஜ், அதே போல் அகர்வால்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அப்போ லூசன் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அகர்வால் புக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு உங்களுக்கு நிறையா கெயின் ஆகும். அடுத்தபடியாக இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நம்ம அப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த ஆர்எஸ் அகர்வால். அப்போ ஆர்எஸ் அகர்வாலினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 500 to 650 அந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. அப்போ இதை நீங்கள் அமேசானில் கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதுலேயே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ். இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தர் பகீரப்பா. அப்போ இந்த இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் ஆத்தர் வந்து பகீரப்பா. இதனுடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு 300 to 450 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இதுவும் நீங்கள் அமேசானில் வாங்கிக்கிடலாம். லிங்கு வேணால் கீழே கொடுக்குறேன், அது மூலமாக கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம். அடுத்தது பாருங்கள், மெட்டலர்ஜி கொஸ்டின்ஸ். மெட்டலர்ஜி கொஸ்டின்ஸுக்கு பப்ளிஷர் பாருங்கள், ரேடியன் பப்ளிஷிங் ஹவுஸ், ஹைதராபாத். அப்போ இந்த புக்கினுடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 250 to 400. இப்போ எங்கே வாங்கலாம்? ரேடியன் பப்ளிஷர் சைட்டில் போய் நீங்கள் வாங்கிடலாம், இல்லைன்னா லோக்கல் ஸ்டோர்ஸில் போய் கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம். சரிங்களா? அப்போ இது எல்லாமே ஒரு அனாலிசிஸ் மூலமாக நம்ம கொடுக்குற ரெஃபரன்ஸ் புக்ஸ். நிறைய ஜெனரல் நாலேஜ் புக்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம். சரிங்களா? மோஸ்ட்டாக இது வந்து அனாலிசிஸ் பண்ணி, அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இல்லையா, நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் இதை சொல்கிற புக்ஸு தான். சரிங்களா? நானாக சொல்லலை, நிறைய அனாலிசிஸ் பண்ணி நிறைய எக்ஸாம் வின்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக
தெரியப்பட்ட இந்த புக்ஸு தான். அடுத்தது பாருங்கள், இந்த ரெக்கமெண்டட் பப்ளிஷர்ஸ் எங்கெல்லாம் நீங்கள் வாங்கலாம். லூசன் பப்ளிகேஷன்ஸ் பாட்னா, அதாவது இவங்கக்கிட்ட ஜென்ரல் நாலேஜ் அந்த புக்கினுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 200 to 300. அதே போல் இந்த ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ், இது ஜென்ரல் சயின்ஸு, அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ், அப்போ 170 to 250 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 150 to 220. இதுலேயே உங்களுக்கு மொத்தமாக நிறைய டாபிக்ஸ் உள்ள கவர். ஜென்ரல் நாலேஜ் வந்துடுது, சயின்ஸ் வந்துடுது, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்துடுது. அதுக்கப்புறமா இது வந்து லூசன் பப்ளிகேஷன். அடுத்து அரியன் பப்ளிகேஷன்ஸ். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் கைடு சொல்லி ஒன்று இருக்குது. அதே போல் ப்ராக்டிஸ் செட்டு. அப்போ இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 200 to 400. அப்போ அரியன் பப்ளிகேஷன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் கைடுன்னு சொல்லி நீங்கள் வாங்கலாம். அமேசான்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரத்யோகித தர்பன். இது பார்த்தீங்கன்னா மேகசின் இல்லையா? அப்போ மந்த்லி மேகசின்ஸ் இதை நீங்கள் வாங்கி படிக்கணும். அதாவது லேட்டஸ்ட்டு நியூஸுக்கு, கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரியான மந்த்லி மேகசின்ஸை வாங்கி படிக்கணும். அதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 60 to 90 அந்த ரேஞ்சில் இருக்குது. இல்லை எங்கேயாவது புக் ஸ்டாண்டில் இல்லைன்னா ஆன்லைன் பிடிஎஃப்லேயும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் எடிஷன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, சப்ஜெக்ட் வைஸாக கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா 100 to 150. அப்போது இவ்வளோ புக்ஸு நீங்கள் முக்கியமாக வாங்கினாலே போதும், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை டெஃபினட்டாக நீங்கள் அடிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த புக்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து போஸ்டிங் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த புக்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் வேறு புக்ஸும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு எந்த புக்ஸு, அதாவது முக்கியமான புக்ஸு நான் வந்து கொடுத்துருக்குறேன், ரெக்கமெண்டட் புக்ஸு வந்து கொடுத்துருக்குறேன், சரிங்களா? அதனால் இந்த புக்ஸை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே. அப்போது இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்தியன் நேவி, அதாவது சிவிலியன் ஜாப்ஸ் ஓரியன்டாக நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் நிறைய கேட்டகரியில் போஸ்டிங் போட்டிருக்காங்க. மொத்தமாக 1000க்கு மேலேயே போஸ்டிங்ஸ் இருக்குது. அப்போ அந்த போஸ்டிங்ஸை நீங்கள் போய் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுக்கிறேன், அந்த லிங்கை வேணாலும் கீழே கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். என்னென்ன நான் வந்து கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் தான் போட்டுக்கிறேன். நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரி இல்லாமல் இருக்குது. கேமராமேனுக்கு இருக்குது, வெல்டிங்கு, ஃபிட்டரு, இப்படி எல்லா இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு வேகன்சி இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி எக்ஸாம் என்ன செய்யுங்க, படித்து எழுதுங்க. படித்து எழுதுனா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். டைரெக்டாக என்னது தான், போஸ்டிங் தான், இன்டர்வியூவே கிடையாது, சரிங்களா? இதை எக்ஸாம் எழுதுறீங்க, அதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க, அவ்வளோதான். டைரெக்டாக வந்து போஸ்டிங் தான், சரிங்களா? அதனால் இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் விட்டுறாதீங்க. அதாவது போஸ்டிங் வந்துட்டு ஒவ்வொரு ரீஜன்லேயும் இருக்குது, சரிங்களா? நீங்கள் அதாவது சதர்ன் ரீஜனில் இருக்குது, வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன், ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஓகே. இப்போ இதே போல் நல்ல பயனுள்ள தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் போகணும். இதே போல் நம்ம வந்துட்டு பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம். அந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.